கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி, கள்ளத்தனம் செய்யும் கிராதகன் கருணாநிதி. ஈழத்தில் அப்புறம் அவ்வளவு பெரிய இனப்படுகொலை நடக்குது. 30,000 குழந்தைகளை ரத்தாட்சியில இறக்க விட்டா இல்லையா? அந்த வழக்கறிஞர் போராடினாங்கிற காரணத்துக்காக காவல்துறையை கோர்ட்டுக்கு விட்டு இந்தியாவில் எங்க நடந்திருக்கா? 75 வருஷம் விடுதலை இந்தியால. எனக்கு என்ன தேவை இருக்குது? உன் தலைவனை போய் நேர்ந்த தலைவனை நான் ஏத்துக்கிறதுக்கு எல்லாரும் ஏத்துக்கணுங்கிற சட்டமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் கருணாநிதின்னு தான் சொல்லுவேன். நீ கலைஞர்ம்ப, நான் கொலைஞர் நினைக்கிறேன். எனக்கு நீ என்ன தடுக்கிறது? அதையே கள்ளச்சாராயம் காய்ச்சிருவேன் ரொம்ப வெளிப்படையா வெளியில சுத்திட்டு இருக்கான். கஞ்சா விற்கிறவன் வெளியில சுத்திட்டு இருக்கிறான். சட்டவிரோத செயல்களை செய்கிறவன் சுத்திட்டு இருக்கிறான். பாருங்க, இப்ப ஆம்ஸ்டாங்கை படுகொலை செய்த கூலிப்படை ரொம்ப சுதந்திரமா தமிழ்நாட்டில் சுத்திட்டு இருக்கு. 1.25 லட்சம் தமிழர்கள் கொலை செய்யப்பட்டது உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? ஈழத்துல அன்னைக்கு இங்க முதலமைச்சராக இருந்தவர் கருணாநிதியே இல்லையா? அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி செய்ய வேண்டிய வேலையை செய்ய தவறினார் என்பது மட்டுமல்ல, அங்கே அந்த நடக்கிற அந்த இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த சொல்லி போராட்டம் நடத்தியவர்களை அடித்து மண்டை உடைத்தாயா இல்லையா? பெரிய பயங்கரவாதியா உடம்பு முழுக்க குண்டை கட்டிட்டு போயிட்டு குற்றாலத்துல. தேவையில்லாத வேலையில்லை. போர்ஸ் ஏற்கனவே போலீஸ் போர்ஸ் 10ங்கிற ஒரு குறைபாடு இருந்துட்டு இருக்கு. நீ இந்த வேலைக்கு சவுக் சங்கரை கூட்டிட்டு போறதுக்கு 2000 கோடி தூக்கிட்டு போறது, கையில பூரா அவன் பூரா அத்த பெரிய எதுக்கு இந்த வேலையை பண்ணிட்டே இருக்கிறீங்க? இந்த உரிமை எனக்கு ஸ்டாலின் வாங்கி கொடுக்கல, கருணாநிதி வாங்கி கொடுக்கல. இந்த உரிமை எனக்கு வாங்கி கொடுத்து இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடினவன். இந்த நாட்டினுடைய மேன்மைமிகு ஜனநாயகமும் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் எனக்கு அந்த உரிமை கொடுக்கும். இது அடிப்படையிலே ரொம்ப ரொம்ப பிழையான விஷயம்ங்க. இந்த நாடு ஏற்கனவே போலீஸ் ஸ்டேட்டா இருக்குது. நான் மீண்டும் சொல்றேன், தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேட்டா இருக்குது. இதனுடைய ஸ்டேட்மெண்ட் நான் வெளிப்படையா சொல்றேன். இங்க ஜனநாயகமே கிடையாது. இங்க சட்டம் ஒழுங்கு ஒரு துளியும் கிடையாது. இது ரவுடிசத்தினுடைய நாடாக மாற்றப்பட்டு விட்டது. மீடியா மைன்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய அரசியல் பார்வை நிகழ்ச்சியில அதிமுகவின் செய்தி தொடர்பாளர் நம்மளோட இணைந்திருக்கிறாங்க. அண்ணன் வணக்கம். வணக்கம். இப்போ சமீபத்தில் ஒரு 10 மணி நேரத்துக்கு முன்னாடி கூட வச்சுக்கலாமே, சாட்டை துரைமுருகன் குற்றாலத்தில் குளிக்க போன இடத்துல இந்த அரசு துரத்திட்டு போய் கைது செஞ்சிருக்கு. இதை நீங்கள்? ஆமாங்க, இது நிறைய தொடர்ச்சியான சம்பவங்கள் நடந்திருக்குங்க. இது ஒன்றும் புதுசாக ஆச்சரியப்படுறதுக்கான சம்பவமும் இல்லை. ஏன்னா இந்த அரசு அமைஞ்சு இப்போ 3 ஆண்டுகளில் இப்படி கைது செய்யப்பட்டவர்களினுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட நம்ம கணக்கெடுத்தோம்னா ஒரு 50-60 பேர்களை தாண்டி போவாங்க. கைது செய்யப்பட வேண்டியவர்கள் சுதந்திரமாக வெளியில் இருக்காங்க. நீங்கள் கள்ளச்சாராயம் காய்ச்சிறவன் ரொம்ப வெளிப்படையாக வெளியில் சுற்றிட்டு இருக்கிறான். கஞ்சா விற்கிறவன் வெளியில் சுற்றிட்டு இருக்கிறான். சட்டவிரோத செயல்களை செய்கிறவன் சுற்றிட்டு இருக்கிறான். பாருங்க, இப்போ ஆம்ஸ்டாங்கை படுகொலை செய்த கூலிப்படை ரொம்ப சுதந்திரமாக தமிழ்நாட்டில் சுற்றிட்டு இருக்கு. சிறைக்குள்ளே யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தா ஊடகவியலாளர்கள், யூடியூபர்கள், இந்த சோசியல் மீடியாவில் எழுதுறவங்க, கருத்து பேசுறவன், இந்த அரசினுடைய குற்றத்தை சுட்டி காட்டுறவன், இவங்க எல்லாம் சிறைக்குள்ள இருக்கிறாங்க. அரசை, அந்த அரசினுடைய நடவடிக்கைகளை விமர்சிக்கிறவர்களை தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்துவிட்ட அரசு எவ்வளவு கேவலமான நடைமுறையை பின்பற்றும் என்பதற்கு ஸ்டாலின் அரசாங்கம் ஒரு எடுத்துக்காட்டு. அவதூறு பேசுகிறவரை கைது செய்தே ஆக வேண்டும் என்கிற தேவை இருக்குதா? அவதூறு தானே, அது எப்பனாலும் அவதூறு தான். அவதூறு பேசினாலும் அவர் மீது வழக்கு போடுங்க, நீதிமன்றத்துக்கு போகட்டும், நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கட்டும். இப்ப இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இதே துரைமுருகன் நீங்க அவதூறு வழக்குல கைது தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார் பண்ணிருக்கிறீங்க. சவுக்கு சங்கர அவதூறு வழக்குல கைது பண்ணீங்க. தொடர்ந்து திமுகவை மட்டும்தானே. இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, சவுக்கு சங்கர பண்ணீங்க, துரைமுருகனை பண்றீங்க, கிஷோர் கேசாமி பண்ணீங்க, இப்படி நிறைய பேர் பண்ணீங்கல்ல. இதுல யாராவது ஒருத்தர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு தண்டனை அனுபவிச்சாங்களா? இல்ல, எப்படினாலும் இந்த அனுபவிக்கல. அரசின் மீது ஒரு வன்மம் இருக்குன்னு தானே அப்படி பேச. அரசின் மீது வன்மம் இருக்கிறதுல அரசு கைது பண்ண முடியாது. அரசமைப்பு சட்டத்தின் மீது வன்மம் இருந்தா தான் கைது பண்ணலாம். ஆட்சியை நடத்தி கொண்டு இருக்கிறவன் மீது எனக்கு கோபம் இருக்கலாம், வன்மம் இருக்கலாம், அதுக்கு என்ன செய்ய முடியும்? நான் விமர்சிக்கிறதுக்கு. அதுக்கு தான் எனக்கு ஜனநாயகம். இந்த உரிமை எனக்கு ஸ்டாலின் வாங்கி கொடுக்கல, கருணாநிதி வாங்கி கொடுக்கல. இந்த உரிமை எனக்கு வாங்கி கொடுத்து இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடினவன். இந்த நாட்டினுடைய மேன்மைமிகு ஜனநாயகமும் இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் எனக்கு அந்த உரிமையை கொடுக்குது. அரசின் மீது அப்படி என்ன இவர்களுக்கு இவ்வளவு ஒரு வன்மம்? எந்த செய்தியை எடுத்தாலும் எதிர்த்து பேசுறது தான். பாருங்க, இப்ப எனக்கு ஒரு பார்வை இருக்கும், அதை சொல்லுகிற விதம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும் அரசின் மீது, அதை சொல்லுகிற விதம் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். எல்லாரும் ஒரே மாதிரி சொல்லிட்டே இருக்கணும் என்று எதிர்பார்க்க முடியாது. சொல்லுவதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான ஒரு பாணியை கைப்பிடிக்கிறோம், சரிங்களா? ஆனால் இந்த பாணி தவறானதாக இருக்கிறது. இது அரசினுடைய ஒரு நல் பெயரை கெடுக்கிறது, அல்லது இப்ப கருணாநிதி அவர்கள் குறித்து தவறாக பேசிவிட்டார் என்று சொல்கிறார்கள் இல்லையா, அவருக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் விதமாக இருக்கிறது என்பதை முடிவு செய்ய வேண்டியது யார்? ஸ்டாலின் அல்ல, அவர் கையில் இருக்கிற காவல்துறை அல்ல, முடிவு செய்ய வேண்டியது நீதிமன்றம்.
இப்போ பொதுமக்கள் தானே அவர் மீது புகார் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காரு. யாரே கொடுக்கட்டுங்க, எந்த பொதுமக்கள் கொடுத்தாங்க? பொதுமக்களுக்குள்ள வெட்டுக்குத்து வந்துருச்சா துரைமுருகன் பேசி? எந்த பொதுமக்கள் கொடுத்தாங்க? திமுக காரன் 4 பேர்த்த வச்சு கொடுக்க வச்சிருக்கீங்க, கொடுக்க வச்சு போலீஸ் போய் கூட்டிட்டு வந்துருக்கீங்க. திமுக காரங்க பொதுமக்கள் தானே இருந்துட்டு போட்டும். திமுக காரன் புகார் கொடுத்தாலும் அதுக்கு இது பண்ணணும்னு இருக்கா? பொதுமக்களே புகார் கொடுத்தாலும் நீதிபதியை பிறகு உட்காந்துருக்காரு. நீதிமன்றங்கள் எதுக்கு இருக்கு? வழக்க போடுங்க, வழக்க போட்டு நீதிமன்றத்தில் போய் சந்திக்கட்டும். குற்றவாளி என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தால் அவர் தண்டனை அனுபவிப்பதை யார் தவறுன்னு சொல்ல போறா? ஆனா இப்ப நீங்க கேட்ட மாதிரி இங்கிருந்து எங்கேயோ குற்றாலத்தை எங்கேயோ உட்காந்து இவ்வளவு பெரிய ஒரு தனி போர்ஸை வச்சு பெரிய பயங்கரவாதியா உடம்பு முழுக்க குண்டை கட்டிட்டு உட்காந்துட்டு இருக்கிறாரா குற்றாலத்துல? இல்ல தேவையில்லாத வேலையில்லை. ஃபோர்ஸ் ஏற்கனவே போலீஸ் ஃபோர்ஸ் 10ங்கிற ஒரு குறைபாடு இருந்துட்டு இருக்குது. நீ இந்த வேலைக்கு சவுக் சங்கரை கூட்டிட்டு போறதுக்கு 2000 போலீஸ் தூக்கிட்டு போறது, கையில பூரா அவன் பூரா அத்த பெரிய எதுக்கு இந்த வேலையை பண்ணிட்டே இருக்கிறீங்க மறுபடியும்? இது ஒரு தேவையில்லாத அரசு பணத்தை, மக்கள் பணத்தை வீணடிக்கிற, அரசுக்கு வந்து ஒரு குற்றம் சொல்லுகிற, அரசை விமர்சிக்கிறவர்களை எல்லாம் தண்டித்து அச்சத்தை உருவாக்குவதற்கு பண்ற வேலை. சவுக் சங்கர் கைதானப்போ அந்த கைதை ஆதரித்து பேசினார் துரைமுருகன். அப்படிதான் பண்ணணும்னாரு. பாரிசாலன் கைது செய்யப்பட்ட போது அந்த கைதை ஆதரித்து பேசினார் சவுக் சங்கர். புரியுதுங்களா? இந்த எல்லா கைதையும் நாம் எதிர்க்கிறோம். இதுதான் நமக்கு அவங்களுக்கு இருக்கிற கருத்து வித்தியாசம். அவங்களை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட மனிதர்களுக்குடைய இருக்கிற, இப்ப துரைமுருகன் பேசுறது சரியா தப்பா, அவர் இந்த முறையில பேசலாமா என்று கேட்டீங்கன்னா எனக்கு அது மாற்று கருத்து இருக்கலாம். ஆனா எனக்கு மாற்று கருத்து இருக்குதுங்கிறங்காட்டியே அவர் தண்டிக்கப்படுவது ஏற்புடையதல்ல. அதை நாம் ஏற்றுக்க முடியாது. இந்த அரசாங்கம் இன்றைக்கு செய்து கொண்டிருப்பது மிகப்பெரிய பிழை. தொடர்ச்சியாக இப்படி கருத்து இது ஏற்கனவே உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்குது. கடந்த 3 மாதங்களுக்கு முன்னாடி தான் ஒரு தீர்ப்பு கொடுத்தது. போய் அரசு உச்சநீதிமன்றம் சொல்லிச்சு, கருத்து சொல்றவனை எல்லாம் சிறையில் போடுவீங்க, எத்தனை பேர்த்து போடுவீன்னு கேட்டுச்சு. எத்தனை பேர்த்து போடுவேன்? நீ சோசியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடி வீட்டு திண்ணைகளுக்கு வந்து பேசிட்டு இருந்தோம், போய் பாட்டா வந்தீங்க. இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பேசுறான். கருத்தால் ஒரு தனி மனிதன் அவமானப்படுத்தப்பட்டிருந்தால், தனி மனிதனுடைய அந்த மாண்புக்கு இழுக்கு நேர்ந்திருந்தால் அவர் நீதிமன்றத்தை அணுகலாம். நீதிபதிகள் ஆமாம் தவறு என்று முடிவு செய்தால் தண்டனை அனுபவிக்கலாம். இடையில அரசு எந்திரம் இப்படி பழிவாங்கும் நோக்கோடு செயல்படுவது என்பது ஏற்புடையதல்ல. இது மிக மிக தவறான முன்னுதாரணம். சீமான் வந்து செய்தியாளர்கள்ட்ட பேசும்போது தம்பி சாட்டை துரைமுருகன் படித்த அதே பாடலை இவரும் படித்து காட்டுறாரு. என்னை கைது செய்யட்டும்னு ஒரு சவால் விடுறாரு. ஆனால் இந்த அரசு சீமானை ஏன் கைது செய்ய மாட்டேன்? அவர் பக்கம் நெருங்கவே அச்சம். நான் ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்த நேர்காணலே சொன்னேன். இந்த காலகட்டத்தில் வந்து நாம் தமிழர் கட்சியை முடக்குவதற்கு திமுக வேலை செய்யலை. நாம் தமிழர் கட்சி வளர்ப்பதற்கு தான் திமுக வேலை செய்யுது. வளர்க்கறதுனா ஒரு எல்லைக்கு மீறி வளர்க்க விடாது. என்ன அவங்க நினைக்கிறாங்கன்னா, ஆளும் அரசாக இருக்கிறோம், நமக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கணும். அது பிரிந்து போறதுக்கு நாம் தமிழர்களுடைய வளர்ச்சி என்பது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு இன்னைக்கு ஆளுகிற ஆட்சியாளர் நினைக்கிறாங்க. இது வந்து யாருக்கும் தெரியாத ரகசியம் இல்லை நான் சொல்லல, எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான். அரசியல் தெரிஞ்ச எல்லாரும் இதை கவனிக்கிறாங்க. எனவே அப்படியான நிலைகள் இருக்குது. எனவே சீமான் மேலே இவர்கள் நடவடிக்கை எடுக்க தேவையில்லை என்பது தெரியும். சீமான் சிறைக்கு அனுப்பினால் அதிலே வந்து கொஞ்சம் அனுதாபம் அவர் பக்கம் சேருகிற போது அவருக்கு இன்னும் வளர்ச்சியும் வாக்குறுதி எண்ணிக்கை அதிகரிக்கும் என்பது தெரியும். எனவே கொஞ்சம் அதுக்கு பயப்படுவாங்க. அப்படித்தான் நான் நினைக்கிறேன். சீமான் வந்து திமுக தானே டார்கெட் பண்ணி அவர் பயங்கரமா எதிர்க்கிறாரு. நான் மறுபடியும் சொல்றேன், சீமான் திமுகவை ஆதரிக்கிறாருன்னு நான் சொல்லலை. சீமானுடைய வளர்ச்சியை ஒரு கட்டம் வரைக்கும் இந்த காலகட்டத்தில் திமுக விரும்பும் நான் சொல்றேன். காரணம்னா ஆளுங்கட்சியா இருக்கிறங்காட்டி. சீமான் இல்ல, சம் எக்ஸ்ஆர்ஒய் யாரா இருந்தாலும் அவர் ஒரு இதுல வர்றாருன்னு சொன்னா இந்த நேரத்துல அவரை கொஞ்சம் வளர்த்துட்டு பூஸ்ட் பண்ணி அவருக்கு கொஞ்சம் வாக்கு. இப்படி ஒரு சூழ்நிலையில சாட்டை துரைமுருகனை கைது செய்ய வேண்டிய அவசியம் ஏதாவது காரணங்கள், நிறைய காரணங்கள் இருக்குதுங்க. இப்ப மேல இருக்கிற கோபமா இருக்கலாம். இது உள்ளுக்குள்ள இன்னும் நம்ம ஆய்வு பார்த்தோம்னா இதில் வேற பல காரணங்கள் வெளிப்படலாம். அதெல்லாம் ஆதாரம் இல்லாமல் நம்ம பேச முடியாது. எங்களுக்கு எங்களுடைய பார்வையில் இதில் நிறைய காரணங்கள் எங்களுக்கும் தெரியுது. ஆனால் வெளிப்படையாக பொதுமக்கள், சாதாரண பாமர பொதுமக்களினுடைய பார்வையிலிருந்து நான் சொல்லுகிறேன், ஒரு கருத்தை சொல்லுகிறார் என்பதற்காக, ஒருவர் பேசுகிறார் என்பதற்காக அவரை இப்படி ஒரு தனிப்படை வச்சு போய் கைது பண்ணிட்டு வர்றது என்பதெல்லாம் அப்பட்டமான ஜனநாயக மரபு மீறல், ஒரு ஜனநாயகத்தின் மீது தொடுக்கப்படுகிற ஒரு. இப்போ இந்த கள்ளக்குறிச்சி சாராய பிரச்சனையில துரைமுருகன் வந்து ஒரு யூடியூபர் ஒருத்தரை வந்து அடிக்கவே செய்கிறாரு. அது ஒரு விதிமீறல் இல்லையா? விதிமீறல். அவர் போய் வழக்கு கொடுத்தா துரைமுருகன் கைது செய்யப்படலாம். அவர் கொடுத்துருக்காரா? அப்படி எதுவும் வழக்கு கொடுக்கல. ஏன்னா வந்து சாட்டை துரைமுருகன் தான் அடி வாங்கினதா சொல்லி நான் சொல்றேங்க. இப்ப அடிதடி வழக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப நான் போய் காவல் நிலையத்துல சும்மாவாவது நீங்க என்னை அடிச்சிட்டீங்கன்னு வழக்கு கொடுக்குறேன். காவலர்கள் உங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. ஆமாம் என்று அவங்களுக்கு பட்டுச்சுன்னா உங்க மேல ஒரு வழக்கு பதிவு செய்து அவங்க கைது பண்ணுவாங்க. இது அடிதடி வழக்கு. இந்த வழக்கெல்லாம் நம்ம யாருக்கும் போய் சாதகமா பாதகமா பேசிட்டு இருக்க முடியாது. இப்ப நீங்க துரைமுருகன் அந்த வழக்குல கைது செய்யப்பட்டிருந்தாலும் நாம அதை பத்தி பேச முடியாது. அப்புறம் இன்னொன்னு அது பெயில் ஆகும். அதுக்கு கொடுத்தான்னா என்ன, இந்த இதை அவர் எப்படி அடிச்சானா நீ அடிச்சு ஏதாவது பெரிய காயமுக்குதா இல்ல, சரி இப்போ பிணையில கூட பிறகு வழக்கு நடக்கும். இதெல்லாம் நடைமுறை. அது குற்றவியல் வழக்கு வேற. கருத்து சொல்றதுக்கு கைது பண்ணிட்டு இருக்கிறது என்னது? மேடையில் ஏறி பேசினார், இப்படி பேசிட்டார்,
இது வெள்ளக்காரங்காலத்தை பண்ணுது. நீ இன்னும் ஜனநாயக நாட்டுக்குள்ள உட்காந்து இன்னும் இப்படியே பேசிட்டு இருந்தீங்கன்னா உங்கள் தலைவர் உங்களுக்கு பெரிய புனித தலைவராக இருக்கலாம், நானே அவரை தலைவராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனக்கு என்ன தேவை இருக்குது? உன் தலைவனை போய் நேர தலைவனை நான் ஏத்துக்கிறதுக்கு? எல்லாரும் ஏத்துக்கணுங்கிற சட்டமெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நான் கருணாநிதின்னு தான் சொல்லுவேன். நீ கலைஞர்ம்ப, நான் கொலைஞர்னு நினைக்கிறேன். எனக்கு நீ என்ன தடுக்கிறது? அதையே நீ யார் அதை சொல்றக்கு? எனக்கு இதெல்லாம் சும்மா பேசிட்டு இருக்க. நீ உங்க முதலமைச்சர் அவங்க தகப்பனு கோயில் கட்ட விரும்பினால் கோயில் கட்டி புனிதராக்கி அவர்கள் அவரை ஒரு தேவதூதராக அலைய விடட்டும். அதை பத்தி நாங்க கவலைப்படல. எங்களை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி இந்த இனப்படுகொலைக்கு துணை போனவர் என்கிற கருத்துல நானும் உறுதியாகத்தான் நிக்கிறேன். பல பேர் உறுதியாக தான் நிக்கிறாங்க. நீங்க பேசுறோம், சீமான் பேசுறது போலதான் இருக்கு. இதைத்தாங்க பேசுவோம், இதைத்தான் பேசுவோம். நீ இந்த சிறை போட்டால இல்ல தூக்கிலேயே போட்டாலும் இதைத்தான் பேசுவோம். கருணாநிதி இனப்படுகொலைக்கு துணை போனவர் என்பதில் என்ன மாற்று கருத்து? அப்படித்தான் பேசுவோம். இப்படி நீங்க தொடர்ச்சியா பேசுறதுனால அது ஒரு வன்மமா தெரியலையா? வன்மம்னா ஏங்க, கொன்னது வன்மமா தெரியல, பேசுறது வன்மமா தெரியுதா? நீங்க 1.25 லட்சம் தமிழர்கள் கொலை செய்யப்பட்டது உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? ஈழத்துல அன்னைக்கு இங்க முதலமைச்சராக இருந்தவர் கருணாநிதியா இல்லையா? அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கருணாநிதி செய்ய வேண்டிய வேலையை செய்ய தவறினார் என்பது மட்டுமல்ல, அங்கே அந்த நடக்கிற அந்த இனப்படுகொலையை தடுத்து நிறுத்த சொல்லி போராட்டம் நடத்தியவர்களை அடித்து மண்டை உடைத்தாயா இல்லையா? இதே சென்னை இன்னைக்கு இந்த துரைமுருகனை நீ கோர்ட்டுக்கு தானே கூட்டிட்டு போற. இதே சென்னை உயர் நீதிமன்றத்திற்குள்ள அங்க இருக்கிற அந்த வழக்கறிஞர்கள் போராடினார்கள்ல ஈழத்துல. அப்புறம் அவ்வளவு பெரிய இனப்படுகொலை நடக்குது, 30,000 குழந்தைகளை ரத்தாற்றில மிதக்க விட்டா இல்லையா? அந்த வழக்கறிஞர் போராடினாங்கிற காரணத்துக்காக காவல்துறை கோர்ட்டுக்குள் விட்டு இந்தியாவில் எங்காவது நடந்திருக்கா? 75 வருஷம் விடுதலை இந்தியால காவல்துறை கோர்ட்டுக்குள் விட்டு நீதிபதியின் மண்டையை அடிச்சு உடைச்ச போலீஸ் கருணாநிதியின் போலீஸ். நான் பேசிட்டு தான் இருக்கிறேன், இன்னும் பேசுவேன் நான். இதெல்லாம் வந்துங்க கருணாநிதியை புனிதப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு தேவை இருக்கலாம், திமுகவுக்கு தேவை இருக்கலாம். எனக்கு என்ன தேவை இருக்குது? பொதுமக்களுக்கு என்ன தேவை இருக்குது? நீ போய் 134 அடியில பேனாக் சிலை வைக்கணுங்கிற, ஏன் 134 அடின்னு நான் கேட்கிறேன். 133 அடியில வள்ளுவனுக்கு சிலை இருக்குது, அதுதான் உனக்கு கண்ணு உறுத்துது. வள்ளுவனுக்கு ஏன் 133 அடியில் இருக்குது? வள்ளுவன் எழுதுன அதிகாரத்தின் எண்ணிக்கை 133, அதனால அதை அடையாளப்படுத்தும் மாதிரி 133 இருக்கு. கருணாநிதிக்கு எதுக்கு 134? கருணாநிதி 134 புத்தகம் எழுதியிருக்காரா? 134 விருது வாங்கியிருக்காரா? 134 வருஷம் வாழ்ந்திருக்காரா? அந்த எண்ணுக்கும் கருணாநிதிக்கு என்ன தொடர்பு? நீண்ட காலம் தமிழகத்தின் முதல்வரா இருந்திருக்கு. அதெல்லாம் விடுங்க, இந்த எண்ணுக்கு வர வேண்டிய தேவை என்னங்க? ஒரே தேவைதான், வள்ளுவனை விட ஒரு அடி எச்சா வேணும் எங்க அப்பாவுக்கு நீ நினைக்கிறீங்க. இது என்னோட இனத்தை கேவலப்படுத்துகிற வேலை இல்லையா? எனக்கு கோபம் வராதா? கோபம் வரத்தான் செய்யும். கோபம் வரையில் ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பேசுவான். அது அவர் துரைமுருகன் பேசுற மொழி ஒரு மாதிரி உங்களுக்கு கோபம் வருது, உங்களுக்கு கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொன்னா நீங்க வழக்கு போடுங்க. இதுக்கு பிணை கொடுக்காம இவங்க வந்து குண்டாஸ்ல போட்டாலும் போடுவாங்க. போட்ட ஒரு 6 மாசம் சிறையில் உள்ள வைப்பாங்க. அப்புறம் மறுபடியும் இந்த இதுகளுக்கு வழக்கு அரைஞ்சு இப்ப நீதியரசர் நீதிபதி விடுப்புல போயிடுவாரு. பார்த்துட்டு தான் இருக்கிறோம். சீமான் சிறையில் ஓட்ட காலத்துல நாங்க பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இதெல்லாம். அப்புறம் நீதிபதி வரமாட்டாரு. 1 மாசம் போகும், 2 மாசம் போகும், 6 மாசம் ஆகும். இவங்க குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ண மாட்டாங்க. 6 மாசம் கழிச்சு விடுதலை. இந்த 6 மாசம் சிறையில் இருந்தது கருத்து சொல்றவனை எல்லாம் சிறையில் போற. அப்புறம் என்னத்துக்கு இந்த நாட்டுக்கு ஜனநாயக நாடுன்னு பேரு? இது அடிப்படையிலே ரொம்ப ரொம்ப பிழையான விஷயம்ங்க. இந்த நாடு ஏற்கனவே போலீஸ் ஸ்டேட்டா இருக்குது. நான் மீண்டும் சொல்றேன், தமிழ்நாடு போலீஸ் ஸ்டேட்டா இருக்குது. இது என்னுடைய ஸ்டேட்மெண்ட், நான் வெளிப்படையா சொல்றேன். இங்க ஜனநாயகமே கிடையாது, இங்க சட்டம் ஒழுங்கு ஒரு துளியும் கிடையாது. இது ரவுடிசத்தினுடைய நாடாக மாற்றப்பட்டு விட்டது. அப்படிப்பட்ட நாட்டுக்குள்ள உட்காந்து நீங்க என்னமோ போய் கருத்து சொல்றவனு பூரா கைது பண்ணிட்டு இருக்கிறீங்க. போய் கைது பண்ணுங்க சார். ஆம்ஸ்ட்ராங்க கொண்டவனும் கைது பண்ணல, சும்மா என்னமோ துரைமுருகனை கைது பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. அவங்கதான் சரணடைஞ்சிருக்காங்க. சரணடைஞ்சவங்களே அப்புறம் இவங்க அப்படியே வச்சுக்குவாங்க. அதுல நான் கேட்டா பரவாயில்ல. உங்க கூட்டணி கட்சி தலைவர் திருமாவளவன் கேட்கிறாரு, உண்மையான குற்றவாளிகள் இன்னும் பிடிபடவில்லைங்கிறாரு. பதில் சொல்லுங்க அவருக்கு. எல்லாம் இது சட்டம் ஒழுங்கு சீரழியுதுங்க. இந்த நாட்டுல இந்த ஆட்சி காலத்தை போல ஒரு இழிவான ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்ததில்லை. ஸ்டாலின் அவர்களை போல மோசமான ஒரு பொம்மை முதலமைச்சரை தமிழ்நாடு இதுவரை பார்த்ததில்லை. தொடர்ந்து இணைந்திருப்போம். நன்றி. நன்றி.